அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி நான் செய்கின்ற செயல்களுக்கு எனது முழுமையான சுதந்திரத்திலிருந்து நான் செயல்படுகிறேனா? எனது ஃப்ரீவில் காரணமா? அல்லது என்னுடைய வாசனைகள் அப்படின்னா என்னுடைய சப்கான்சியஸ் அர்ஜஸ் காரணமா? அல்லது எனது கர்மா காரணமா? என்ற ஒரு கேள்வியை வைத்து நாம் விவாதித்தோம். ஸோ அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். சரி, இப்போ நிறைய பேர் நம்மில் நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு செயலை பண்ணிட்டு அந்த செயலுக்கு பொறுப்பை தட்டி கழிப்பார்கள். எப்படின்னு சொன்னா, இல்ல நான் திருடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் என் கை தானா போய் திருடிடுது. ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என் கை போய் திருடுது. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என்று தனக்கு தான் நல்லவன் போன்றும், ஆனால் ஏதோ ஒன்று இவனை நல்லவனாக இருக்க விடாதது போன்றும் ஒரு விஷயம் எல்லாரும் நிறைய பேர் பேசுறத கேள்விப்பட்டிருக்கேங்க. பொய் சொல்றவங்க சொல்லுவாங்க, நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் முடியலங்க. தானா வாய திறந்தா பொய்யா வருது. நான் என்ன பண்ணுவேன்? என்றெல்லாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? இதுக்கு இந்த செயல்களுக்கு பெரும்பாலாகும் என்ன முத்திர குத்துறாங்க அப்படின்னா, வாசனைகள்னா என்ன? சப்கான்சியஸ் அர்ஜஸ். சரியா? தன்னையும் மீறி ஏதோ ஒன்று தன்னை தள்ளி செல்கிறது என்பது போன்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். இன்னும் ஒருபடி மேல போயிட்டு சிலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏன்பா விதிப்படி என்ன நடக்கணும்னு இருக்கு அதுதானே நடக்கும். இங்க எல்லாமே விதிப்படி தானே நடக்குதுன்னு சொல்ற. அப்ப நான் திருடணும்னு விதி இருக்கு, நான் திருடுனேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறவங்களும் இருக்காங்கப்பா. இவங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள். சரியா? சோ இப்படி 3 விதமாக பேசுபவர்கள் இருக்கின்றார்கள். ஒருத்தன் திருடிட்டு என்னுடைய ஃப்ரீவில்ல இருந்து நான் வேணும்னே தான் திருடினேன். ஒருத்தன் சொல்றான், நான் திருடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன திருட வச்சிடுச்சு, அது என்னன்னே தெரியலங்கிறான் இன்னொருத்தன் ஏன்பா விதிப்படிதானே நடக்குது இந்த உலகத்துல, விதிப்படி நான் திருடணும்னு இருக்கு, அதனால நான் திருடி இருக்கேன் என்று சொல்லுகின்றான். இப்படி 3 விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரியா? இதுல எது உண்மை என்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. The first thing, இந்த கர்மாவை எடுத்துக்கலாம். இந்த கர்மா என்பதை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டவர்கள் தான் அப்படி பேச முடியும். ஏனென்றால் செயல்களுக்கு கர்மா பொறுப்பு கிடையாது. செயலின் விளைவுகளுக்கு மட்டும்தான் கர்மா பொறுப்பு. நீ என்னென்ன காலகட்டத்துல உனக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், யார் யாரை நீ சந்திப்ப, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ப்ரீ டிஸ்டைன்டு ஒன்று. பிராப்த கர்மா அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்துக்குன்னு என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன நடக்கணும், உனக்கு நடக்கணும் என்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் கர்மா என்று சொல்லப்பட்டதே தவிர, நீ என்ன செய்ய போற அப்படிங்கிறது கர்மா டிசைட் பண்ணாதுங்க. இப்ப இந்த ஜென்மத்துல பிறந்துட்டேன், நீ டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, இல்ல ஒரு நடிகர் ஆகணுமா, ஸோ இட்ஸ் அப் டு யூ. தட் ஃப்ரீடம் இஸ் கம்ப்ளீட்லி கிவன் டு யூ. ஆனா நீ நடிகன் ஆகணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ நடிகன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது, நீ நடிகன் ஆவியா நடிகன் ஆக மாட்டியா அப்படிங்கிறது நீ அந்த பிரார்த்த கர்மால உனக்கு அனுமதி இருந்தா, நீ நடிகன் ஆகிறதுக்கு உண்டான அக்செப்டன்ஸ் பிராப்த கர்மாவும் சேர்ந்து பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நடிகன் ஆயிடுவேன். அது ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீ நடிகன் ஆக மாட்டேன். முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டே இருப்ப, ஆனா நடிகன் நீ ஆகாமலே இருப்ப. ஆனா செயல்களுக்கு அப்படிங்கிறது கர்மா காரணம் கிடையாது. அந்த செயலின் விளைவு அப்படிங்கிறது கர்மா காரணமா இருக்கிறதுனால நீ நடிகன் ஆவியா மாட்டியா அப்படிங்கிறது வேணா கர்மாவை காரணம் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர, நான் நடிகனாக செய்கின்ற முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் கர்மா காரணம் கிடையாது. நீ செய்யறதுக்கு நீ தான் காரணம். சரியா? என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போது கர்மாவை தேவையில்லாமல் செய்கின்ற செயல்களுக்கு இழுப்பவன் மகா மூடன் என்று புரிந்து கொள்ளுங்கள். சரியா? அதனால அந்த கர்மா காரணம்ங்கிறத ரூட் அவுட் பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் அர்ஜஸ்க்கு வருவோம். சரியா? சப்கான்சியஸ் அர்ஜஸ் காரணமா, வாசனைகள் காரணமா அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா வேதத்துல இது ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் அவனை வாசனைகள் தான் இழுத்து கொண்டு போகின்றன என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ரூட் அவுட் பண்ணிட்டோமா, ஏபி ஆப்ஷன்ல ஏ காரணமா பி காரணமானா பி யாருக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பி யாருக்கு காரணம் அப்படின்னா, ஞான வேட்கை இல்லாதவனுக்கு அல்லது தனது சப்கான்சியஸ் மைண்டை தட்டி செல்லம் கொடுத்து வளர்ப்பவனுக்கு, சப்கான்சியஸுக்கு அடிமையாக இருப்பவனுக்கு, தன் சப்கான்சியஸ் அர்ஜோடு டிராவல் செய்ய வேண்டும் என்று விரும்புபவனுக்கு கண்டிப்பா பி தான் ஆன்சரா சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? ஈவன் தோ ஹி ஹாஸ் அ பவர், ஏ அப்படிங்கிறது தான் உண்மையான ஆப்ஷனா இருந்தாலும்
ஆனா அந்த ஏங்கிற பவரை அவன் வந்து தவறா பிக்காக சப்போர்ட் பண்றான். அல்டிமேட் பவர் ஏ தான். அல்டிமேட்னா என்ன? என்னுடைய சுதந்திரமான ஒரு முழுமையான ஃப்ரீ வில்லோட தான் நான் செயல் செய்யணும். அதுக்கு உண்டான ஃப்ரீடம் ஈஸ்வரன் எனக்கு கொடுத்துட்டான். எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ரீ வில் இருக்கு. சரியா? அது பக்தன்லாம் இப்ப பேச வேணாம். பக்தன் வந்து அந்த ஃப்ரீ வில்ல வந்து கடவுள்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு சரணாகதி ஆயிடுறோம் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். பட் திஸ் இஸ் நாட் தி சப்ஜெக்ட் ஹியர். ஸோ தேர்ஃபோர் லெட் அஸ் டேக் தட் ஃப்ரீ வில்லோட செயல்படுகின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஃப்ரீ வில்ல மிஸ்யூஸ் பண்றோம். ஃப்ரீ வில்ல உன்னுடைய சப்கான்சியஸ் அர்ஜஸுக்கு சப்போர்ட் பண்ற. உன்னுடைய அந்த சுதந்திரத்தை உன்னுடைய சப்கான்சியஸ் அர்ஜஸுக்கு நீ சப்போர்ட் பண்றதுனால மட்டும்தான் இந்த செயல் நடக்குது. இந்த ஃப்ரீ வில்லுடைய சப்போர்ட் இல்லாம சப்கான்சியஸ் அர்ஜஸ் மட்டுமே டைரக்டா உன்னை இழுத்துட்டு போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது முட்டாள்தனம் என்று புரிந்து கொள்ளுங்கள். சரியா? So this is what we have to understand. இப்போ கடைசியா நம்ம பேசும்போது சித்ராவுக்கு இந்த டவுட் வந்தது. சப்கான்சியஸ் அர்ஜஸ் தான் எழுதிட்டு போகுதோ? அப்ப அழகா வித்யா சொல்றா. இந்த சப்கான்சியஸ் அர்ஜஸ்க்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான்மா நான் உடல் மனம் புத்தின்னு நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான்மா நீ அந்த அதுலயே இருப்ப. நீ அந்த சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஃப்ரீ வில் இல்லாம இங்க எதுவுமே இல்ல. அப்போ உன்னுடைய ஃப்ரீ வில்லோட தான் நீ அந்த சப்கான்சியஸ் அர்ஜஸோட ஒட்டிட்டு இருக்கியே தவிர அந்த ஃப்ரீ வில் இல்லாம சப்கான்சியஸ் அர்ஜஸ் தனித்து செயல்பட முடியாது. நம்ம கான்சியஸ் சப்கான்சியஸ் கிளாஸ் ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதே கொஞ்சம் டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தேர்ஃபோர் வாட் இஸ் நீடட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா இங்கே அந்த கர்மான்னு சொல்லி ஏமாத்திக்கிறவன 100% முட்டாள்தனம் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சப்கான்சியஸ் அர்ஜஸ்னால நான் இப்படி இருக்கேங்க அப்படி இருக்கேங்க என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? இவனும் கூட தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகின்றான். உண்மையில் இவன் சப்கான்சியஸ் அர்ஜஸ் இவனை ஒன்றும் செய்ய முடியாது. இவனுடைய ஃப்ரீ வில் அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா இங்கிலீஷ்ல வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில் பவர் இணைந்துதான் இங்கே அவனுக்கு இந்த செயல்களை செய்ய வைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அடுத்த முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இந்த கர்மா சப்போர்ட்டர்ஸ் வந்து என்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என்ன ரொம்ப நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, கர்மா வந்து செயல்படிக்கவே வைக்காதுன்னு. கர்மாங்கிறது சூழல்களை உருவாக்குறதுன்னு ஒத்துக்கிட்டே. ஆமாப்பா, சூழல்கள் மட்டும்தான் உருவாக்கும், நான் இல்லைன்னு சொல்லலையே அப்படின்னா. அப்போ என்னுடைய அந்த ப்ரீவியஸ் கர்மா படி என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே திருடங்களாகவும் மோசக்காரர்களாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈகோயிஸ்டிக்காகவும் சுத்தி ஃபுல்லாவே எனக்கு எப்படித்தான் வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அது என் கர்மா படி அமைஞ்சதா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஆமாப்பா, அதெல்லாம் நடந்த விஷயங்கள் இல்லையா, உனக்கு நடக்கிற விஷயங்களுக்கு உன் கர்மா தான் காரணம், ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஒத்துக்கிட்டே. சுத்தி ஃபுல்லா இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா பின்ன எங்க இருந்து நான் என் ப்ரீவில்ல யூஸ் பண்ண முடியும்? அவனுங்க சொல்லி கொடுக்கறது தானே என் மண்டைக்கு போகும். இவனுங்கிற மாதிரி தானே நானும் வாழ முடியும். அப்ப கர்மாவே காரணம் இல்லைன்னு அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு அமைகின்ற சூழலுக்கு கர்மா பொறுப்புன்னு எப்ப சொல்லிட்டியோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழலின் தாக்கத்தால் நான் சில செயல்களை செய்ய வேண்டி இருக்கிறது. ஃப்ரீவில் என்னத்தை போய் பண்ண முடியும் அந்த இடத்துல என்று சிலர் கேள்வி கேட்கக்கூடும். சரியா? அவங்களுக்கும் பதில் சொல்லணும்ல. இதை வந்து நம்ம ஐ திங்க் மனமா சூழலா கிளாஸஸ்லயே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பிராமன் முஸ்லீம் நான்வெஜ் சாப்பிட்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ பிராமணனாக அக்ரஹாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் நான்வெஜ் சாப்பிட்றத நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அல்லது முஸ்லீம் குலத்திலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வாடையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ்ல ஒருத்தன் வந்து பியூர் வெஜிடேரியனாக வாழ்வதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ சூழலுக்கு சக்தியே கிடையாது. அது 1000 தான் உன்னை வந்து அட்டாக் பண்ண முயற்சித்தாலும் உனது ஃப்ரீவில் தான் டிசைட் பண்ணுது. அல்டிமேட் அத்தாரிட்டி அவங்க 1000 தான் சொல்லட்டும், அல்டிமேட்லி அதை எடுத்துக்கணுமா வேண்டாமா அந்த சாய்ஸ் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ எவ்வளவுதான் சூழல் ஃபோர்ஸ் பண்ணினாலும் அந்த ஃபோர்ஸுக்கு நான் தலைவணங்கணுமா அல்லது அந்த ஃபோர்ஸை தூக்கி குப்பையில போட்டு என் இஷ்டத்துக்கு போகணுமா என்ற அந்த ஃப்ரீ வில் அண்ட் வில் பவர் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. ஆதலால் எகெயின் உன்னது கர்மா எவ்வளவு மோசமாக உன்னை சுற்றி வளைத்தாலும் கண்டிப்பாக அந்த கர்மா காரணத்தால நான் வந்து இப்படி இருக்கேன் என்று சொல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கௌரி தான். சரியா? அதுக்கு அப்படியே உள்டாவா சொல்றேன் கேளுங்க. அதாவது அவருடைய கர்மா செய்தது என்றால் அற்புதமான சூழல்களை உருவாக்குது. எங்க போனாலும் திருப்பி திருப்பி அவளை ஞானத்துக்குள்ளேயே தள்ளுகின்ற சூழல் உருவாக்குகின்றது. அற்புதமான முழுமையான ஃப்ரீடம் கொடுத்த தாய் தந்தையர்கள், அதை விட அதிகமாக ஃப்ரீடம் கொடுத்த கணவன் என்று அவளுக்கு அமைந்த சூழல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ ஞானியாவதற்கு உன்னை முழுமையான விடுதலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புல தள்ளிக்கிட்டே இருக்கு.
ஆனா அவ வில் பவரை யூஸ் பண்றா பாருங்க. நான் வந்து என் சப்கான்சியஸ் அர்ஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். கர்மா துணையோடு என் ஃப்ரீ வில்ல ரைட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ண மாட்டேன். கர்மா 1000 தான் சப்போர்ட் பண்ணட்டுங்க. ஆனா அந்த சப்போர்ட்டை இந்த ஃப்ரீ வில் அக்செப்ட் பண்ணாதானங்க நீ வந்து ஞானியாக முடியும். அப்ப கர்மா வந்து 2க்குமே சப்போர்ட் பண்ணும். அது உன்னுடைய ப்ரீவியஸ் ஜென்மா படி தான், இல்லன்னு சொல்லல. நீ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவளுக்கு அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணதுதான் வாஸ்தவம் தான். பட் இப்போ கூட ஃப்ரீ வில் தானங்க பவர்ஃபுல்லா இருக்கு. கர்மா ஹெல்ப் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? ஃப்ரீ வில் இல்ல, வில் பவர் இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அஞ்ஞானியா தானே உழண்டு ஆகணும். சோ தேர்ஃபோர் நீங்க கர்மா காரணத்தை சொல்லாதீங்க. அப்ப கர்மா உனக்கு பாசிட்டிவா ஹெல்ப் பண்ணாலும் வில் பவர் தான் அதை எடுக்கணுமா வேண்டாமா டிசைட் பண்ண போகுது. கர்மா உனக்கு நெகட்டிவா பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வில் பவர் தான் டிசைட் பண்ண போகுது. அதை நான் எடுத்துக்கணுமா வேண்டாமா என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாம இந்த கர்மா காரணமாக நான் இப்படி செயல்புரிகின்றேன் என்றதை 100% ரூட் அவுட் செய்து விடுங்கள். ஓகேவா? சரி, அப்போ கர்மா டோட்டலா நம்ம ரூட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப சப்கான்சியஸ் அர்ஜஸ்க்குள்ள வரலாம். இப்போ சப்கான்சியஸ் அர்ஜஸ் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்க. ஆனா என்னுடைய வாசனைகள் என்னுடைய வாசனைகள் இப்படி இருக்குது. இப்படியே பழகிட்டேனே, ஜென்ம ஜென்மமா வந்து சொகுசா இருந்து பழகிட்டேன். இப்ப திடீர்னு கஷ்டப்படும்னா எப்படி முடியும் என்று நாம் மறுபடியும் அடுத்த பேச வேண்டி இருக்கின்றது. சரியா? இதுவும் போய் தாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் வேணா ஒருத்தன் பட தயாரா இருக்கின்றான். அப்போ வில் பவர் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்குங்க நமக்குலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா ரைட் டைரக்ஷன்ல வைக்கணுமா வேண்டாமாங்கிறது தான். இதைத்தான் சிம்பிளா வந்து கண்ணன் அறியாமைன்னு சொல்லி முடிச்சிடறான் போல. வில் பவரை ஹெக்க வச்சுக்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா அவன் வந்து அறியாமைன்னு சொல்லாம என்ன பண்றது? வில் பவரை உன் சப்கான்சியஸ் அர்ஜஸ் தப்புன்னு தெரிஞ்சும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணனாலேயே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா உனக்கு தெரியுது உனக்கு வில் பவர் இருக்குன்னு. அதை நீ சப்கான்சியஸ் அர்ஜஸ் சப்போர்ட் பண்ணினா நீ கஷ்டப்படுவேன்னு தெரியுது. ஆனா விரும்பி வேணும்னே கஷ்டப்படுறவனை கண்ணன் என்னப்பா பண்ண முடியும்? டேய் என்னடா இப்படி இருக்கீங்களேடா அவன் வருத்தப்பட்டு தான் அந்த யாரு நேற்று சந்திராம புலம்புன மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னா he doesn't have any power that அவன் சொல்ல காட்ட முடியும். பகவத்கீதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான், எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் வில் பவரை வந்து நான் வந்து சப்கான்சியஸ் அர்ஜஸ் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீ பேசிக்கிட்டு, ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணல. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கௌரி சொல்லுவா பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை 1000 நாமங்கள் சொல்லுகின்றேன் தெரியுமா? நான் எடுக்காத முயற்சிகளா? ஆன்மீகத்திற்காக நான் ஞானி ஆக வேண்டும் என்ற துடிப்பு, இந்த முயற்சி அப்படிங்கிறது வில் பவரோட நான் எத்தனையோ விஷயங்களை பண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அதையும் மீறி எனக்கு சப்கான்சியஸ் அர்ஜஸ் வந்து என்னை இப்படி தள்ளி கொண்டு போகிறதே, நான் என்ன செய்வேன் என்று கேட்கின்றார். அவளுக்கான பதில் என்ன? இந்த வில் பவர் நீ யூஸ் பண்ற, நான் இல்ல மறுக்கலைங்க. ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாமாக்கள் சொல்றதுலாம் வேற லெவல் எக்ஸ்பர்ட். பூஜை பண்ணணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கா, இல்லைன்னு சொல்லல. நான் நாயே பேயனே பண்ணியேன்னு என்ன திட்டினாலும் என் காலாட்டின்னு வந்து கிடக்கா, ஏனோ மண்ணாங்கட்டி இருக்கு அவகிட்ட. சரியா? சோ இந்த வில் பவர் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்ப ரைட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ற இல்ல, அதுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ணணும். ஆனா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல இல்ல நீ. அப்ப இந்த வில் பவரை ரைட் டைரக்ஷன்ல சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதே வில் பவரை ராங் டைரக்ஷன்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி வரும்? சோ நீ இன்ஃபேக்ட் நீ வில் பவர் ரைட் டைரக்ஷன்ல யூஸ் கூட பண்ண வேண்டாம். நீ ராங் டைரக்ஷனுக்கு வில் பவரை சப்போர்ட் பண்ற இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணாலே போதுங்க. உன்னுடைய சப்கான்சியஸ்க்கு அர்ஜஸ்க்கு நீ இடம் கொடுக்காம இருந்தாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் கோயிங் இன் தி ரைட் டைரக்ஷன். ஏன்னா நமக்கு எல்லாம் ஞானம் இதெல்லாமே புரிஞ்சிருச்சு. கண்ணன் எல்லா ஞானத்தை கொடுத்துட்டான். அப்ப நமக்கு இதுதான் பிடிக்கும், நமக்கே தெரியுது. நம்ம ஞானி ஆகணும்ன்ற துடிப்பெல்லாம் இருக்கு. அப்ப தடுக்கிறது எதுன்னா சப்கான்சியஸ் அர்ஜஸ் வந்தா அதுக்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணணும்? தெரியாதவனா பரவாயில்ல, தெரிஞ்சு போயிடுச்சு, அது தப்புன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால நம்ம கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நான் உடல் நான் மனம்னு நினைச்சா அது டேஞ்சர்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அது பல பல ஜென்மமா வந்த வாசனையில உடல் மனம்னு நினைக்கத்தான் சொல்லும். ஆனா நினைக்கணுமா வேண்டாமான்னு நான் தானங்க டிசைட் பண்ணணும். சோ இதுல வந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது என்று புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்ல வரேன். சரியா? எப்படி திங்க் பண்ணணும்? இப்போ இந்த இன்னைக்கு காலையில நான் மெசேஜ் வந்து இந்த பேசிஸ்ல தான் அனுப்பிச்சேன். அதாவது
சப்கான்சியஸ் அர்ஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையுமே உண்மை நம்ப வைக்குதுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ஜென்ம ஜென்மமா உண்மை உண்மை என்று நம்பி வாழ்ந்து விட்டோம். அது நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பல மணி நேரங்கள் வந்து இந்த ஒரு பூர்வ இந்த ஏரியா இந்த பர்டிகுலர் ஏரியால பாத்தீங்கன்னா வேற லெவல் வலி. வலின்னா வலி, அந்த வலி இந்த வலின்னு எடுக்குது. சரியா? இந்த வலி அப்படிங்கிறத நான் எதுக்காக ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இந்த வலி, இந்த உடல் உண்மை, இந்த வலி உண்மை என்று நினைத்தால் என் மனம் அங்கே பாதிப்படைகிறது. சரியா? அப்ப இந்த நாலேஜ் நான் கொண்டு வந்து, இந்த உடலே இல்ல, வலியே இல்ல, அது தோற்றமாக இருக்கின்றது என்ற அந்த ஃபீலிங்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த அளவிற்கு அங்கே அது காணாமல் போகின்ற அதிசயத்தை காண்கின்றோம். வழி எடுத்தா கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? காணல் நீர் தெரிஞ்சா கூட அது ஒரு மண்ணும் நம்மள செய்ய முடியாதுங்க. ஏன்னா என்னுடைய ஃபீல் தானேங்க. இங்க வலி அப்படிங்கிறதுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறதே நான் தானேங்க. இது சுகமா எடுத்துக்கணுமா, இது துக்கமா எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஃபீல் பாட்டே நான் தானேங்க. இல்ல இத்தனை ஜென்மமா அது வந்து வலி வலி வேதனையா தான் படணும்னு நீ அர்ஜு வந்து என்ன வலின்னு தான் சொல்ல சொல். இட்ஸ் ஆல் வில் பவர் இல்லாதவங்க பேசுறதுங்க. இப்போ உனக்கு வில் பவர் இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத். அப்ப ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்ல. அப்போ இந்த உடம்பு பழக்க தோஷத்துல அது உண்மையான நம்ப வைக்குது. அந்த வலி உண்மையான நினைக்க வைக்குது அப்படின்னா அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ற? அதை சப்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணு. தெரியும்ல இப்போ. அப்ப வில் பவரை எதுக்கு யூஸ் பண்ணணும்? அதுக்கு சப்போர்ட் பண்ணாத. மாயை என்ற அந்த வலிமையோடு அந்த வலி அப்படிங்கிறது அது இருக்கட்டும். தோற்றம் மாத்திரமாக தான் இருக்க முடியும். அதுக்கு மேல அதுக்கெல்லாம் ஒன்றும் பவர் கிடையாது. அந்த தோற்றத்தை நீ உனது அந்த பிரம்மத்தில் இருந்து கொண்டு பார். சாட்சியா பார் அல்லது சுகமாக அனுபவிக்க முயற்சி செய். அவ்வளவுதானே. இதுதானே நம்ம பண்ண வேண்டியது. அப்ப மறுபடியும் சப்கான்சியஸ் அர்ஜுக்கு அது வந்து என்ன பண்ணிடுதுங்க, நான் என்னதான் பிரம்மம் பிரம்மம் நினைச்சாலும் முடியலைங்கிற வார்த்தை முயற்சிக்காதவன் வாயிலிருந்து தானே வரும். அதெல்லாம் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு அந்த சப்கான்சியஸ் அர்ஜஸ் வரட்டும், வந்துட்டு போகட்டும். அதுக்கு நாம சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே போதும்னு சொல்றேன். ஸோ சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்க வில் பவரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க சப்போர்ட் பண்றதுக்குள்ள வில் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ற அந்த விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் நான் இந்த விஷயத்தை கேள்வி கேட்டேன். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் தி அல்டிமேட் பவர். நம்மள மீறி இங்க எதுவுமே நடக்கல. நான் தப்பு பண்றேன், விரும்பிதான் பண்றேன். நான் சரியா நடந்துக்கிறேன், விரும்பிதான். அஞ்ஞானியா வாழ்றேன், நான் விரும்பிதான். ஞானியா வாழணும்னா நான் விரும்பினாதான். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செய்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ் வித் வேர்ட்ஸ் லைக் அந்த ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. கண்ணனே வந்து என்ன சொன்னா, உன்னுடைய இயல்பு உன்னை போரில் வலுவில் ஈடுபடுத்தும் அர்ஜுனான்னு சொன்னாரே, சப்கான்சியஸ் அர்ஜு ஃபைனலி வின்னு சொன்னாரே அப்படின்னா, ஆமா அது எதை சொன்னாரு? அதை ஞானம்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை ஞானம் தான் அவர் சொல்ல வரல. இவன் சத்திரியன், இவன் மிகப்பெரிய வீரன், இவன் அந்த மாதிரி 1000 போரை பார்த்தவன். இவனாவது எதிர்க்கு அம்பு வந்துச்சுன்னா இவன் கை தானா எடுத்து அம்பு எடுத்து அந்த அம்புக்கு தயாராகக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவன். இவ்வளவு பெரிய போர்க்களத்துல வந்து இப்போ ஏதோ ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல என்னத்தையோ ஒரு கலவரத்துல இவர் பேசிட்டு இருக்கான். ஆனா இவனுடைய இயல்பே போர் செய்வதுதான். அப்படின்னா கிட்டத்தட்ட இவன் இயல்பே குடிகாரன் தான். இந்த டைம் ஆயிடுச்சுன்னா தானா கடைக்கு போக தானே போறேன். இப்ப எதுக்கு பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். குடிகாரன் பேசுவான் பாத்தீங்களா காலையில இந்த பட்டையை போட்டு, இன்னையிலிருந்து நான் குடிக்கவே மாட்டேன், சத்தியம் செய்கின்றேன் அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசுவான். அப்ப பக்கத்துல தெரியாதாக்கு இந்த பேச்செல்லாம் பேச்சு அவன் புலம்புறத அப்படி பாக்குறாங்க. அந்த குடிகாரன் வந்து காலையில சத்தியம் பண்றான்ல, அப்படி பாக்குறான். நான் போர் பண்ண மாட்டேன், இத்தனை பேரை கொண்டுட்டு நான் வந்து சாமியார போயிடுறேன், இதுக்கு நான் வந்து போர் பண்ணணுமா அப்படின்னு பேசுறது இந்த குடிகாரன் வந்து நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ற மாதிரி கண்ணனுக்கு கேட்குது. சரியா? அதனால சொன்னாவன், டேய் ரொம்ப பேசாதடா, உன் இயல்பு ஆட்டோமேட்டிக்கா போற பண்ணதானே போற, ரொம்ப பீதிக்காத என்று சொன்ன வார்த்தைகளைத்தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பட் இட் ஹாஸ் பீன் டோல்ட் பேஸ்ட் ஆன் தி சப்கான்சியஸ் அர்ஜஸ்ல ஒட்டிட்டு இருக்கிற அர்ஜுனாக்கு பேசப்பட்டது. ஞானியா இருந்தா பேசியிருக்க மாட்டாரு. ஞானி சப்கான்சியஸ் அர்ஜஸ்ல ஒட்ட மாட்டாங்க. அவன் தன்னில் தான் அவன் வாழ்வான். அவன் எதை நினைக்கின்றானோ அவனால் அதை செய்ய முடியும். அவன் சப்கான்சியஸ் அர்ஜஸோட டிராவல் பண்றவன் இல்லை ஞானி. அப்ப அர்ஜுனனை சொல்லிவிட்டார் என்பதற்காக அர்ஜுனனை அந்த இடத்துல ஞானின்னு நீங்க வச்சுக்கிட்டு அப்ப ஞானிக்கே சப்கான்சியஸ் அர்ஜு தான் செயல்படுது போல என்று தவறாக தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டாம். சரியா? இந்த இடத்துல வந்து அந்த அர்ஜுனுடைய கர்மா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இன் கேஸ் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருந்திருந்தால்
ஃபர்ஸ்டே அவன் போருக்கு வந்திருக்க மாட்டான். அதான் சொல்றான். டேய் எனக்கு என்ன முதல்ல தெரியாதா உனக்கு? இவன் என் தம்பிங்களை நான் எப்படி கொள்ளுவேன்? டேய் பிறந்ததுல இருந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. என்னமோ புதுசா தம்பி மேல பாசம் வந்த மாதிரி வந்துருச்சுன்னு பேசுற. தம்பினா கௌரவ தம்பிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். சரியா? அப்படின்னு எல்லாம் வந்து பேசுறான். நேத்து வந்து நானே தூது போறேன்னு சொல்றது கூட நீ என்ன தூது போறது? போர் வேணும்னு கத்திட்டு இருந்த. இப்போ வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன்டா சொல்ல வேண்டிய விஷயம்? ஞானியார் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஆனா வச்சுக்கிட்டோம் துரியோதனன் வேணும்னு ஆசைப்படுறான். அவன் பாட்டு வச்சுக்கிட்டு போகட்டும். இப்ப என்ன நான் ஞானத்துக்கு ஆசைப்படுறேன். நான் பாட்டு காட்டிலே எங்கேயாவது வாழ்ந்துட்டு போறேன் என்று அவன் முதலிலேயே கூலாக சொல்லி இருந்தால் அவன் வில் பவரை யூஸ் பண்றான்னு அர்த்தம். அவன் பிகினிங்ல இருந்தே அவன் அர்ஜஸ்ட் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த ராஜ்யம் வேணும், பழி தீர்க்கணும் என்ற வெறியோட இருக்கான். அப்ப அந்த வெறியோட உள்ள வந்துட்டு இப்ப அதே அர்ஜஸ் இப்ப போற பண்ணாமல போயிட போறோம் என்ற ஒரு ஃபீலிங்லே கண்ணன் அதை சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த இடத்துல அர்ஜுனனை ஞானியாக எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல சப்கான்சியஸ் அர்ஜஸ் வின் ஆகும் கண்ணனே சொல்லிட்டான் என்று தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ அல்டிமேட்லி இந்த சப்கான்சியஸ் அர்ஜஸ்க்கு கண்ணன் என்னைக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. அந்த இடத்துல எதுக்காக சொல்லப்பட்டதுன்றது இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாதுன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ அவனுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். இன்கேஸ் அவன் முழுமையான தெளிவோடு ஞானத்தில் இருந்து கொண்டு அந்த இடத்துல எனக்கு போர் வேணான்னு சொன்னா அவனால போர் பண்ணாம இருக்க முடியும். அந்த சப்கான்சியஸ் அர்ஜஸ் ஒரு மனிதன் கிழிக்க முடியாது. இன்ஃபேக்ட் கர்மா கூட அங்கே ஆக்ட் ஆகாது. ஏனென்றால் இது செய்யன்ற விஷயம். போர் வருங்கிறது தான் கர்மாப்படி வருது. ஆனா நான் செய்யணுமா அல்லது வேண்டாமா விட்டு போகணுமா அப்படிங்கிறது நான் செய்கின்ற விஷயங்க. நான் செய்கின்ற செயலுக்கு இங்கே நான் அல்லவோ பொறுப்பு என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். let us not complain about the subconscious urges அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆழ்மன தூண்டுதல் என்னை பண்ண வச்சிருச்சு அப்படின்னுட்டோ கர்மா பண்ண வச்சிருச்சோ என்றெல்லாம் சொல்லி குப்பையிலே போட்டுவிட்டு எனக்கு கண்ணன் முழுமையா சுதந்திரம் கொடுத்திருக்கின்றான். நான் ஞானமாக வாழ வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் என்னால் ஞானமாக வாழ முடியும் என்பதை உண்மை என்பதை திடகாத்திரமாக நீங்கள் நம்புங்கள். அதுதான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் நாம் ஞானியாக முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இப்போ நீங்க இப்போ கர்மா வந்து அனுகூலம் 99% இருந்தாலும் என்னோட வில் பவரை வந்து தூக்கி வச்சுக்கிறேன், அஜ்ஞானத்துக்கு தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா பாசிட்டிவ்க்கு நீங்க சொல்றீங்க. இப்போ நெகட்டிவ் சைடு, அதாவது வெல்கம் த டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்றீங்கல்ல. இப்போ ராவணன் பக்கத்துல இருந்த விபீஷணனுக்கு வில் பவர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அஜ்ஞானத்துல இருக்கணும்னு தோணல. அந்த கர்மா எப்படி 99% வந்து இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ராமநாமத்தை கூட சவத்துல எழுதினாலும் கூட அவனுக்கு வந்து கொன்னுடுவேன் அப்படிங்கிற அந்த மிரட்டல்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இப்ப அவனுக்கு வில் பவர் வந்து அங்க ஜாஸ்தி இருக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்ப ரத்னாகரனுக்கும் வந்து மனைவி அந்த மாதிரி இடிக்க போய் அவனுக்கு வில் பவர் இப்படி வந்துச்சு. அவன் வந்து பிறப்புலயே இக்னோரன்ஸ்ல தான் இருந்தான். ஆனா எப்படி வருது இந்த வில் பவர்? கரெக்டான இடத்துக்கு போனோம் அப்படின்னா பாசிட்டிவ் வந்தா கஷ்டம், 99 நெகட்டிவ் வந்தா வில் பவர் வருமோ அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. என்ன சொல்ல வரானா நடப்பதெல்லாம் இன்னைக்கே அப்படின்னு மட்டும் நல்லா புரியுதுங்க. ஏன்னா நல்லா போட்டு நொங்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ் கர்மா, அவன் சூழல் பாவம் அவனை போட்டு அமுக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்படி அமுக்கும் போது தானங்க நம்ம வில் பவர் ரைட் டைரக்ஷன்லயே யூஸ் பண்றோம். அப்பதானங்க ஞானத்தை தேடி ஓடுறோம். அப்பதானங்க குரு சரண்டருக்கே வர்றோம் என்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நம்ம சொல்றோம்ல, வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் மோர் அண்ட் மோர் தி டிஃபிகல்டிஸ் மோர் அண்ட் மோர் தி வில் பவர் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த கௌரி மாதிரி சூழல் நல்லா அமைஞ்சதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கூட கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கோம். அப்போ 2 குத்து குத்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு வந்து வேகமா வில் பவர் வரும் என்ற ஒரு ரீதியில பேசிட்டு இருக்கா. சோ அதனால நடப்பதெல்லாம் நன்மைக்கு எடுத்துக்கலாம். பட் ஒன் திங் இருக்கு, எப்பயுமே வந்து இட்ஸ் அப் டு யூ. அதாவது ஒரு டிஃபிகல்டிஸ் வரும்போது அதை வில் பவரா மாத்தணுமா வேண்டாமாங்கிறத நான் தானே டிசைட் பண்ணணும். அதை ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிறதா அல்லது ஒரு டேஞ்சரா எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத நான் தானே டிசைட் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் அந்த இடத்துலயும் நமக்கு வில் பவர் தான் இருக்கு. ஸோ நிறைய துன்பங்கள் வரும்போது அதை ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு அதையே வந்து நம்ம வில் பவரை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. நான் என்னங்க பண்ண முடியும், ஏன் சூழல் இப்படி ஆயிடுச்சு இல்ல என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். சரியா? அகெயின் தி வில் பவர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ ஓகே. லைக் மோஸ்ட் ஆஃப் தி பக்தர்கள் கதையில பாத்தீங்கன்னா சுதாமாவின் சூழல் வந்து ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அவனுடைய கிருஷ்ண நாமம் வேற லெவல்ல இருந்தது. அந்த கூர்மதாசர் 2 கை இல்ல 2 கால் இல்ல, அதனால வாரி கூட போக முடியாத சூழல் இருந்தது. தன்னுடைய வில் பவர் வேற லெவல்ல இருந்தது. ஸோ தேர்ஃபோர்
இங்கே சூழல் எப்படி இருக்கின்றது என்பதை விட how should be the will power is very very important புரிஞ்சுக்கோங்க. சூழல் பாசிட்டிவா இருக்கும் போதும் வில் பவர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும், நெகட்டிவா இருந்த போதும் வில் பவர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என்று நினைக்கின்றேன்.